ஓகே அந்த பக்கம் இல்ல டாட் இப்படிதான் கட்டணும் ப்ராப்பரா இப்படி திரும்புங்க என்ன டாடி எனக்கு தெரியாதா ஸ்டடியா இல்லைங்க இத புடிங்க இப்போ இது இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் நல்லா கரெக்டா இருக்கும் ஓகேவா ஓகே ஓகே டாடி அசையாம நில்லுங்க ஸ்ட்ரைட்டா நின்னா தானே என்னால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும் இப்போ இதை எடுத்து இப்படி வச்சிட்டு இதெல்லாம் ஓவரா தெரியல ஓடுண்டா சைலண்ட் நீங்க தான் ஓகே எனக்கு நீங்க தான் கத்து கொடுத்தீங்க ஆனா என்னோட பெர்ஃபெக்ஷன் வராது அதனால தான் சொல்றேன் நீங்க இப்போ நல்ல புள்ள மாதிரி அசையாம நில்லுங்க அசையவே கூடாது இப்ப பாருங்க நீங்க யாரு சூர்யாவோட டாடி நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல அருணாச்சலம்னா ஒரு கெத்து இருக்க வேண்டாமா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் என் டாடி என்ன சும்மாவா இருங்க கையெடுங்க நான் பாத்துக்கிறேன் எப்படி இருக்கு நீங்க கட்டறதை விட பெர்ஃபெக்ட்டா இருக்கா சூப்பர் மிரர்ல பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கா திரும்புங்க இப்போ வாங்க கம் டவுன் சூப்பர் எல்லாம் கரெக்ட்டா இருக்குல்ல சூப்பர் சரி பாருங்க எல்லாம் கரெக்ட்டா இருக்குடா என்னங்க வலி இருக்காங்க என்னன்னு தெரியல சில சமயம் குறைஞ்ச மாதிரி இருக்கு சில சமயம் வலிக்குது உங்களை தான் ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் எதுவுமே பண்ணல இத பார் வேஸ்ட் கூட சூர்யா தான் கட்டி விட்டான் ஐயா காஃபி டாடி இந்த அடி உங்களுக்கு எப்படி பட்டுச்சு நீங்க ரூமை விட்டு அந்த நேரத்துல எதுக்கு வெளியே வந்தீங்க ஐயோ இப்ப எதுக்கு இது ஆரம்பிக்கிறாரு எப்படியாச்சும் சமாளிக்கணும் ரேணுகா ஏதோ சத்தம் கட்டுச்சு அதனாலதான் வெளியில வந்து பார்த்தேன் என்ன சத்தம் டாடி ஏதோ திருட வந்துட்டான்னு ரேணுகா கத்துனதுனாலதான் வெளியில வந்தேன் அப்படியா திருட வந்தானே என்ன ஆமாங்க ஐயா ஆமா டாடி ஒரு ஆச்சரியம் பாருங்க இவ திருடன்னு கத்துனதும் உங்களுக்கு மட்டும்தான் கேட்டுச்சா அது அந்த திருடங்களை பார்த்ததும் பயத்துல தொண்டெல்லாம் அடைச்சுக்கிச்சுங்க ஐயா சத்தமே வரலையா ஐயா ரூம் வாசல்ல இருந்து சத்தம் போட்டதுனால ஐயாக்கு மட்டும் கேட்டிருக்குங்க ஐயா ஏன் டாடி ரூம்ல நீங்க மட்டும் தான் இருந்தீங்களா என்ன சரி ஓகே அதெல்லாம் போட்டு விடுங்க அப்போ 2 திருடனுங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க ஆமா அந்த நேரத்துல நீ எப்படி அங்க வந்த அது தண்ணி குடிக்க வந்தங்க ஐயா ஓ அப்போ டாடி எப்படி விழுந்தாருன்னு சொல்லவே இல்லையே டேய் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது வாசல்ல எண்ணெய் கொட்டி கிடந்தது அதுல வழுக்கு விழுந்துட்டேன் ஐயா நீங்க என்ன எதுக்குங்க ஐயா சந்தேகமா பாக்குறீங்க எனக்கு நிஜமாவே ஒன்னும் தெரியாது அதாவது என்ன அங்க எப்படி சிந்திச்சுன்னு உனக்கே தெரியாது இல்ல 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 அது தெரியும் அது நான் திருடன் கத்துனேன்ல அப்ப அவனுங்க ஓடும்போது விளக்க தட்டி விட்டுட்டு ஓடிட்டானுங்க அப்போ இது எதுவும் தெரியாம சத்தம் கேட்டு டக்குன்னு ஓடி வந்த டாடி எண்ணெயில வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படிதானே ஆமா ஓ